எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாதாரண கதைய பார்க்க போறது இல்லங்க. பல ஆயிரம் வருஷங்களா நம்ம மனச உருக்குன ஒரு மாபெரும் காவியத்தோட மிக முக்கியமான, உணர்ச்சிகரமான ஒரு பகுதியை தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். தர்மம், கொடுத்த வாக்க காப்பாத்துறது, அப்புறம் விட்டு கொடுக்காத குடும்ப பாசம். இது எல்லாத்தோட உச்சத்தையும் காட்டுற ஒரு உன்னத பயணம் இது. ராமரோட வனவாசமும் அவர் செஞ்ச மாபெரும் தியாகமும் இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க அந்த பழங்கால இதிகாச உலகத்துக்குள்ளேயே போலாம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நாளைக்கு நீங்க ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட அரசனாக போறீங்க. அத்தனை செல்வங்களும் பவரும் உங்க காலடியில காத்துட்டு இருக்கு. ஆனா திடீர்னு உங்க அப்பா எப்போதோ யாருக்கோ கொடுத்த ஒரு வாக்க நிறைவேற்றத்துக்காக நீங்க அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் விட்டுட்டு 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்லப்படுது. நீங்க என்ன செய்வீங்க? அந்த அதிகாரத்தை பிடிச்சுப்பீங்களா, இல்ல உங்க அப்பாவோட வாக்க காப்பாத்துவீங்களா? இந்த ஒரு மிக கடினமான கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மையமே. ஓகே, இப்போ கதையோட முதல் பகுதியான முடிசூட்டு விழாவும் முரண்பாடும் என்னன்னு பார்க்கலாம். இந்த சீன் எவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான முரண்பாடுன்னு பாருங்களேன். தசரத சக்கரவர்த்தி தன்னோட மூத்த மகனான ராமருக்கு முடிசூட்ட முடிவு பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் தங்க மாதிரி ஜொலிக்கிற அயோத்தி அரண்மனை, மக்கள் எல்லாம் வீதிகள்ல இறங்கி செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதே அரண்மனையோட இன்னொரு பக்கத்துல இருள் சூழ்ந்த ஒரு அறையில ஒரு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. தசரதரோட இரண்டாவது மனைவியான கைகேயி தம் வேலைக்காரி மந்திரையோட பேச்ச கேட்டு அப்படியே மனம் மாறிடுறாங்க. இந்த வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் இடையில நடக்கிற முரண்பாடு இருக்கே, அதுதான் வரப்போற பெரிய புயலுக்கான ஆரம்பம். அந்த இருண்ட அறையில கைகேயை கேட்ட அந்த 2 வரங்கள் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே பயங்கரமானது. முதல் விஷயம், தன்னோட சொந்த மகனான பரதன் தான் அயோத்தியோட அரசனாகணும். 2வது விஷயம், அடுத்த நாளே முடிசூட வேண்டிய ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும். இந்த எதிர்பாராத கோரிக்கைகளை கேட்ட தசரதர் அப்படியே இடிஞ்சு போயிட்டாருங்க. ஒரு பக்கம் அதிர்ச்சியை தாங்க முடியல, இன்னொரு பக்கம் தான் கொடுத்த வாக்க மீறவும் முடியாம அவர் தவிச்ச தவிப்பு இருக்கே, ரொம்பவே பரிதாபமானது. அடுத்து பகுதி 2, தர்மத்திற்கான தியாகம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமரோட ரியாக்ஷன் தான். மொத்த நாடும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க, ஆனா ராமர் முகத்துல ஒரு சின்ன கோபமோ வருத்தமோ இல்ல. தன் தந்தை கண்ணீர் விட்டு கதறத பார்த்தும் அவர் ரொம்ப அமைதியா ஒரு தெய்வீக புன்னகையோட நிக்கிறாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வரி, தந்தையின் வாக்கு என் தர்மம். தனக்கு கிடைக்கவிருந்த ஒரு மாபெரும் பேரரச ஒரு சின்ன தயக்கமோ இல்லாம தன் தந்தைக்காக தூக்கி போட்டுட்டாரு. தர்மம்னா என்னங்கிறதோட உண்மையான அர்த்தம் இந்த இடத்துலதான் வெளிப்படுது. இதுல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, அந்த பிரிக்க முடியாத குடும்ப பந்தம் தாங்க. ராமர் தனியா காட்டுக்கு போகல. அவரோட மனைவி சீத்தை நான் உங்க துணை அப்படின்னு சொல்லிட்டு அரச வாழ்வை விட்டுட்டு அவரோட கிளம்பிட்டாங்க. அதே போல தம்பி லக்ஷ்மணனும் அண்ணா இல்லாம நான் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வனவாசத்தை ஏத்துக்கிறாரு. யாருடைய கட்டாயமும் இல்லாம எளிய காட்டு வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க 3 பேரும் அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது அயோத்தி மக்களே கண்ணீர் விட்டு கதறி வழி அனுப்பி வச்சாங்க. காத்துல பறக்கிற தூசிகள் கூட கண்ணீரா மாறின ஒரு இமோஷனலான தருணம் அது. இப்போ பகுதி 3, துயரமும் வனவாச வாழ்க்கையும். அப்படியே காலப்போக்குல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அடர்ந்த பசுமையான காட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு எளிய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே குடிசை கட்டுறாங்க, முனிவர்களை சந்திச்சு ஆசி வாங்குறாங்க, தீய அரக்கர்களை எதிர்த்து போராடுறாங்க, ராத்திரியில நட்சத்திரங்களுக்கு கீழே நெருப்பு மூட்டி ரொம்பவே அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா இங்க காட்டுல தர்மமும் அமைதியும் இருக்கிற அதே நேரத்துல அங்க அயோத்தியில நிலைமை ரொம்ப மோசமாகுது. ராமரை பிரிஞ்ச துயரத்தை தாங்க முடியாம தசரதர் அப்படியே உருகி உருகி மரணத்தை தழுவுறாரு. ஒரு பக்கம் இயற்கையின் அழகு, இன்னொரு பக்கம் ஒரு தந்தையோட சோகமான மரணம். நிஜமாவே நெஞ்ச பிழியும் ஒரு கட்டம் இது. கடைசியா பகுதி 4, உன்னத தர்மம். தசரதரோட இறப்புக்கப்புறம் ராமருக்கும் பரதனுக்கும் இடையில நடக்கிற இந்த தார்மீக போராட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. தன்னோட அம்மாவால தான் இந்த சதி நடந்துச்சுன்னும் அப்பா இறந்துட்டாருன்னும் தெரிஞ்ச உடனே பரதன் உடைஞ்சு போயிடுறான். நேரா காட்டுக்கு ஓடி போய் ராமரோட கால்ல விழுந்து தயவு செஞ்சு அயோத்திக்கு வந்து ஆட்சி செய்யுங்க அப்படின்னு கண்ணீரோட கெஞ்சுறான். அண்ணனை அரசனாக்குறது பரதனோட தர்மம், ஆனா அப்பா கொடுத்த வாக்கு 14 வருஷம் காப்பாத்துறது தான் தன்னோட தர்மம்னு ராமர் உறுதியா நிக்கிறாரு. 2 பேருமே சரியானதை செய்ய துடிக்கிறாங்க. ஆனா கடைசியில ராமரோட அந்த வாக்கு தவறாத உறுதிதான் ஜெயிக்குது. ராமரை சம்மதிக்க வைக்க முடியாத பரதன் கடைசியில ஒரு நெகிழ்ச்சியான முடிவை எடுக்கிறான். ராமரோட பாத ரக்ஷைகளை, அதாவது அவரோட செருப்புகளை தன் தலையில சுமந்துக்கிட்டு அயோத்திக்கு வர்றான். அந்த பாதரட்சிகளை தங்கச் சிம்மாசனத்துல வச்சு ராமர் திரும்பி வர வரைக்கும் நான் ஒரு அரசன் கிடையாது, வெறும் அவரோட பிரதிநிதியா மட்டும்தான் நாட்டை ஆட்சி செய்வேன் அப்படின்னு அறிவிக்கிறான்.
பொன்னிற ஒளியில மின்னற அந்த சிம்மாசனத்துல ராமரோட செருப்புக்கள் இருக்கிற அந்த காட்சி அதிகாரம் மற்றும் தியாகத்தோட ஒரு மாபெரும் அடையாளமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இவ்ள நேரம் நாம தர்மம்னு பேசிட்டு இருக்கோம்ல, அப்படின்னா என்ன? இந்த காவியத்துல தர்மம்ங்கிறது நம்மளோட சொந்த லாபம், அதிகாரம், ஆடம்பரம் இது எல்லாத்தையும் விட கொடுத்த வாக்க காப்பாத்துறது தான் ஒரு மனுஷனோட தலையாய கடமை. அது வெறும் ஒரு கொள்கை மட்டும் கிடையாது. எளிமை, தன்னலமற்ற தியாகம், அப்புறம் எந்த சூழ்நிலையிலயும் விட்டு கொடுக்காத குடும்ப பாசம் மூலமா மட்டும்தான் அந்த தர்மத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கறத ராமர், சீதை, லக்ஷ்மணன், பரதன் இவங்க எல்லாரும் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துறாங்க. நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மொத்த கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய ஒரு ஆழமான, வலிமையான உண்மை என்ன தெரியுமா? அதிகாரம் இல்லாம கூட ஒருத்தர் உயர்ந்தவர் ஆகிடலாம். ஆனா தர்மம் இல்லாம ஒருத்தரால உண்மையிலே உயரவே முடியாது. ராமர் தன்னோட மகுடத்தையும் அதிகாரத்தையும் இழந்தார். ஆனா எதை காப்பாத்துறதுக்காக அதை இழந்தாரோ அந்த தர்மமே இன்னைக்கு பல 1000 வருஷங்களை தாண்டியும் அவரை மக்கள் மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கு. அதிகாரம்ங்கிறது தற்காலிகமானதுங்க. ஆனா அறநெறியும் தர்மமும் என்னைக்குமே நிரந்தரமானது. அந்தி சாயிர நேரத்துல அந்த ஆரஞ்சு நிற வானத்தின் பின்னணியில ராமரும் சீதையும் லக்ஷ்மணனும் அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போற ஒரு ஆன்மீக உணர்வோட இன்னைக்கு தொகுப்பு நிறைவடையுது. ஆனா உங்களுக்கான தேடல் இப்போதான் தொடங்குது. நாம வாழ இந்த நவீன உலகத்துல பல நெருக்கடியான சூழ்நிலைகளையும் கடினமான முடிவுகளையும் நாம தினமும் சந்திக்கிறோம். அங்க உங்களோட அறநெறி என்னவா இருக்கும்? ராமரோட இந்த தியாகமும் கடமையுணர்வும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற கடினமான முடிவுகளுக்கு எப்படி உதவும்? கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். மீண்டும் ஒரு அருமையான தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள். நன்றி.